by preserving somebody, மற்றவர்களை அழிவுக்கு தப்பி காக்கிறதற்கும் மற்றவருடைய வாழ்க்கையை ருசியேற்றுவதற்கும் என்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து என்னை வெளிக்காட்டாமலே இசைந்து போகிறது. கொஞ்சம் கஷ்டம்னா எப்படி வருது என்னையே வெளிக்காட்டாமல் இருக்கிறது? நான் யாரு? நான் எவ்வளவு உதவி செய்யிருக்கிறேன், எவ்வளவு கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், எத்தனை இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். I want to tell you one truth. ஆண்டவருடைய கிருபையினால் அநேகருடைய வாழ்க்கையை ஒளியேற்ற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். A boy, அந்த வில்லேஜில் இருக்க ஒருத்தனும் ஸ்கூலே பார்த்ததில்லை முழு 2000 years. 2000 வருஷம் வரைக்கும். நேற்று பிரதர் ஜெசுதாஸ் சொன்னார், பாலங்கோட்டையில் இருக்கிற அந்த அவங்க வீட்டுக்காரம்மாவே ட்ரெயின் ஏறினதில்லை. ட்ரெயின் ஏறினதில்லை, பீகாருக்கு வரும்போது தான் ட்ரெயின் ஏறினாங்க. நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும்போது நான் இருக்கிற பீகாரில் அந்த முழு கிராமத்தில் 2000 வருஷத்துல ஒரு ஆளும் ஸ்கூல் பார்த்ததில்லை. அங்கே இருந்து ஒரு கொஞ்சம் பேரை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு பையன் PhD பண்றான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. He is doing PhD. வருவான், அங்கிள் ஐ கீப் யுவர் நேம் அப்படிமா. என் ரூம்குள்ள வரும்போது ஐ கீப் யுவர் நேம் அங்கிள். என்ன அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தூக்கி PhDல அப்ப எப்படி என்னடா எப்படி இருக்குது? எங்க கைடு சொல்றாரு, நீ அடுத்த தடவை நீ பாஸ் பண்ண உடனே நீனே கைட் ஆயிரலாம். You can produce 100 PhDs in 5 years. நீ எங்க கைடு சொல்றாரு. எந்த ஊர்ல இருந்தா ஐயா? சம்பாத்தியம் பண்ணி எனக்கு தர போறது இல்லை. Silently I have been used by God to enrich his life. சைலண்டா சகோதரர் கை வைத்தார், தலைவலி போயிட்டுன்னு படம் போட்டு, தலைவலி போயிடுச்சு, அடுத்த வாரம் வந்துட்டு சகோதரர் பத்திரிகை வெளிவரதுக்குள்ள தலைவலி 3 மடங்கா வந்து விட்டது. சகோதரர் பத்திரிகை 4 பேருக்கு போறதுக்குள்ள சகோதரி செத்தும் போனார்கள். நான் உங்களுக்கு ப்ரூஃபோட தான் பேசுறேன். அதுக்கு அவ்வளவு போட்டோ, அவ்வளவு படம். But we are silently doing, enriching somebody's life. கவனிங்க. இப்போ எல்லாரும் அது கீழே உள்ளதை வாசிங்க. உங்களுக்குள்ளே, அதுல இருந்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்த்து வாசிக்கலாம் பார்க்கலாம். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களா இருங்கள் என்றார். Have salt within yourself and be at peace and live in harmony with one another. எவ்வளவு சின்ன காரியத்துல எவ்வளவு பெரிய உண்மையை இயேசு அடக்கி வைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா, இந்த உண்மையை ஞானிகளுக்கு மறைத்து பாலகருக்கு தெரியப்படுத்துற ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? சரி, நிறைய பேசு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் 12th chapter verse 16. ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். எப்படி ஐயா இருக்கிறதுங்கிறதுக்கு கீழே ஒரு ப்ராசஸ் கொடுத்திருக்கிறார். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை இசைந்தவர்களாய் இருங்கள். அதுக்கு தடையா இருக்கிறது என்னது? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அங்க அந்த வசனத்துல எல்லாமே ஒரே வசனத்துல அடைக்கிறார். பவுல போல இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தால I love Paul because this man also பொடி வச்சாலும் சரியான இடத்துல வைப்பார். சரியான இடத்துல டக்குன்னு வைப்பார். இப்ப இங்கிலீஷ்ல வாசிக்கிற பாருங்க. Live in harmony with one another. Do not be haughty, high-minded. நான் எல்லாத்தையும் எடுக்கல. High-minded, but readily adjust yourself to people, to things, and give yourselves to humble task. Never overestimate yourself or be wise in your own conceits. Powerful, isn't it? 3 காரியத்தை மட்டும் நான் எடுத்துறேன் அந்த வார்த்தையிலிருந்து. இப்ப ஹார்மனியா இருக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன? ஹை மைண்டட்னஸ்.
லிவிங் இன் துபாய் டவர். இவருக்கு கீழே நடக்க தெரியாது. கிறிஸ்துவோடு கூட உயர் ஸ்தலங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹை மைண்டடா இருக்கிறவனை வச்சு நீ எசைஞ்சு போனா எப்படி போவான்? அவனுக்கு கால் இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கு, தலை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கு. அவன் எப்படி ஹை மைண்டட்னஸ்? அது மட்டும் இல்ல, readily adjust yourself to people and things, willing to be flexible, readily. கஷ்டம் பிரதர். ஏக சிந்தையா இருக்கணும்னா முதல்ல ஹை மைண்டா மேட்டிமையா இருந்தா தூக்கி தூர போட்டுரு. ரெண்டாவது, மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லாத. அடுத்தால இதுக்கு இன்னொரு வேட் வைக்கிறார். என்னதுன்னா, திங்கிங் டூ மச் ஆஃப் ஹெர்செல்ஃப், ஓவர் எஸ்டிமேட். நான் தான் புத்திமான், மற்றவன் எல்லாம் முட்டாள். என் கூட ஒரு பையன் ரசிக்கப்பட்டான், நக்சலைட் லீடரா இருந்தான், அனாதையாக்கப்பட்டான். அவனுடைய கதையை முன்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவன் ஆண்டவருக்குள்ள வந்தான், காலேஜை விட்டுட்டு பைபிள் காலேஜுக்கு போனான். பைபிள் காலேஜ் வந்தான், என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவான். அப்பா, உலகத்தில் உங்களை மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் அவனை வச்சோம். ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் கயாங்கிற பட்டணத்தில் வச்சோம். அவன் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வந்து சொன்னான், பிச்சு உதறிட்டான்ப்பா அப்படின்னா. என்னடா பிச்சு உதறின? நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, முன்னால இருக்க அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டு பேசுடான்னு. அப்படி பேசினேன். அவனுக்கு தைரியமே பேசுறதுக்கு வராத போது நான் சொன்னேன்டா, கண்ணை மூடிக்கடா, முன்னால இருக்கவங்களுக்குலாம் ஒன்னும் தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன், ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி நீ சுவிசேஷத்தை சொல்லுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அவன் அதையே எடுத்துக்கிட்டு என்ன சொன்னான், முன்னால இருக்கிறவெல்லாம் முட்டாள் நினைச்சு பேசினேன். என்ன நடந்ததுன்னு, ஒருத்தனும் ரசிக்கப்படலப்பா. இப்ப வழி சொல்லுங்க, எப்படி ரசிக்கப்படுவான்? முன்னால இருக்கிறவெல்லாம் முட்டாள்னு நினைச்சு நீ பிரசங்கம் பண்ணா எப்படியாப்பா ரசிக்க விடுவான்? நான் கேட்டேன், ஏன்டா பிரசங்கம் பண்ண சொன்னோன்னே? ரசிப்புக்கப்படுறதுக்கு. முன்னால இருக்கலாம் முட்டாள்னு நினைச்சின்னா அவன் ரசிக்கப்படுவானா? நீ அப்படி என்ன அடி அடிச்சிருப்ப தெரியுமா? சொல்லியிருப்ப, நான் கல்லூரியிலே படிக்கும் போது பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு விட்டார், அப்படித்தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி தெரியாது, என்னை அப்பன்னு கூப்பிடுறிய, உன்னை பற்றி எனக்கு தெரியாம போயிருமா? சிம்பிள். We think too much of ourselves sometimes. We overestimate. எனக்கு அந்த கிருபை இல்லையா, எனக்கு இந்த கிருபை இல்லையா, துரை மட்டும் தான் பாட முடியுமா, லலின் மட்டும் தான் பாட முடியுமா, இவர் மட்டும் தான் கேமரா, எனக்கு எல்லாம் தெரியும். ஐ எம் ஆல் ரவுண்டர். ஆல் ரவுண்ட் ஆய் வாயேன். நீ கபடியா விளையாட வந்திருக்கிற சர்ச்சுக்குள்ள? ஹலோ, பக்கத்துல இருங்க, சர்ச்சுக்குள்ள கபடியா விளையாடுறீங்க? ஒரு சுத்திட்டு வந்துட்டேன், எல்லாரையும் தொட்டு வந்துட்டேன்னுட்டு. நமக்கு பிரச்சனையா தான் எசைஞ்சு போக முடியாம இருக்கிறது காரணம், ஐ கேன் டு எவ்ரிதிங். இங்க யாராவது அப்படி ஒரு ஆள் கை வைத்துங்க பார்க்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும், சர்வ கலா வல்லவன், ஸ்பைடர்மேன். எனி ஸ்பைடர்மேன் இன் சார்ஜா சர்ச்? சூப்பர் ஸ்டார் ஆர் ரஜினிகாந்த்? அதெல்லாம் வெறும் திரையில தான், வெள்ளித்திரை. அதுக்கு பேரே வெள்ளித்திரை. நல்லா கவனிங்க. நான் அன்றைக்கு ராசல் காமால சொன்னேன், ஏன் குட்டி பிள்ளைங்க 2 கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதை நான் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு 8 வயசு 7 வயசுல ஒரு பிள்ளை இருக்கா. 7 வயசு மகா அழுதுட்டே வந்தா, டாடி ஷெக்கியும் என் கையை பிடிச்சு இழுத்துட்டா, வலிக்கு டாடி. அவளுக்கு இருக்கிறதே ஒரு கை தான். நான் இவளை டம்முன்னு அடிச்சிட்டேன். என் மகா ஒரு நிமிஷம் அழுதா. அதுபோல, அப்பா உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? அவருக்கு பேரே கேள்வி ராணி தான். கேளுமா. நீங்க அவ எதுக்கு அழுதான்னு கேட்டீங்களா? என்கிட்ட கேட்டீங்களா? அவ சொன்னான்னு என்னை அடிச்சிட்டீங்கல்ல? ஆமா, நீ தான் அவ கை, அவளுக்கு இருக்கிறதே ஒரு கையடி, அதை பிடிச்சு இழுத்துருக்கல. படியில இறங்கும்போது கீழே உழப்ப அவளை காப்பாத்துறதுக்கு இழுத்து போட்டேன், தப்பா? That was a fact.
ஒரு புது கட்டடம் நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஓரத்துல பேரப்பெட் வால் இல்ல,